இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து எழுதும்போது இந்த வார்த்தைகளை ஒப்பனையாக தீமோத்தேயுவுக்கு பவுல் மூலமா எழுதி இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். பொன் பாத்திரம் இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, மரப்பாத்திரம் இருக்கு, மண் பாத்திரம் இருக்கு. ஆனா அதுல சில கனத்திற்குரியவைகள், சில கனவீனமானவைகள். இன்னைக்கு எல்லாருக்குமே நான் கனப்படுத்தப்படணும், நான் முக்கியத்துவப்படுத்தப்படணும், நான் முதன்மைப்படுத்தப்படணும், எல்லாரும் என்னைய தான் என்ன செய்யணும், பெருசா நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு திருச்சபையிலையோ, ஒரு குடும்பத்திலேயோ, ஒரு நிர்வாகம் பண்ணுகிற இடங்களிலேயோ இப்படி இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. இதுல அடிப்படை கருத்து என்னன்னா, நான் கனத்திற்குரிய பாத்திரமா கனவீனத்திற்குரிய பாத்திரமா அது அல்ல, நான் எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமா. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபரா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து. இது அவருடைய திறமைக்கு ஏற்றாற் போல கொடுக்கப்பட்ட காரியம். இதை கொடுத்தது கர்த்தர். இதுல நம்ம யார்கிட்டையும் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது, யாரையும் குறை சொல்லவும் முடியாது. அப்ப ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது அவருடைய நிலையில அந்தந்த வேலைகளை நம்ம செஞ்சோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலிருந்து நம்முடைய காரியங்களை நம்ம நிறைவேற்றினோமா, இதைத்தான் ஆண்டவர் கேட்பார். நீ கனத்திற்குரிய பாத்திரமா இருந்தியா, நீ கனவீனத்திற்குரிய பாத்திரமா இருந்தியா, அப்படி ஆண்டவர் கேட்க போறதே இல்லை. நீ எஜமானுக்கு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமா இருந்தாயா, அதை தான் கேட்க போறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, என்ன குடும்பத்துல யாருமே மதிக்கல, என் வேலை ஸ்தலத்துல யாருமே என்ன பெருசா நினைக்கல, அல்லது திருச்சபையில என்னை யாருமே முக்கியத்துவப்படுத்தல, அதுக்குன்னு சில ஆட்களை வச்சிருக்காங்க, அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களே தான் எப்ப பார்த்தாலும் இல்ல, நீங்க அதை நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கடமை என்ன, உங்களை எந்த ஸ்தானத்துல அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, இதை நீங்க பார்த்து உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டே இருங்க. நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்தமா இருந்து நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா அதற்குரிய மகிமையை கர்த்தர் எடுத்துக்கொண்டே இருப்பார். அப்ப இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. நான் கனத்திற்குரிய நபரா கனவீனத்திற்குரிய நபராங்கிறத அவர் முடிவு பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு நாம முடிவு பண்ண வேண்டியது, நான் எஜமானுக்கு உபயோகமான நபரா இல்லையா. இதை நாம் தீர்மானித்து நம்ம என்ன நிலையில் இருந்தாலும், என்ன கொண்டு ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்கா, என்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல ஏதாவது ஒரு வேலை நடக்கா, நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் ஏன் மூலமா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறதா, இதிலே நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். பரலோக தேவனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு உபயோகமான பாத்திரமா இருப்பதற்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.